வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினம்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலைப்புரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்களில் தினம்தோறும் மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை ஒரு நாள் முன்னதாகவே பக்தர்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி இன்று அக்டோபர் 6ஆம் தேதிக்கான தரிசனங்கள் அனைத்தும் அக்டோபர் 5ஆம் தேதி பக்தர்களுக்கு மதியம் 4 மணிக்கு மேல் வழங்கப்படுவதற்கு பதிலாக 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே, அதாவது மதியம் 2 மணிக்கு முதலே பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஏனென்றால் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருந்ததன் காரணமாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முன்கூட்டிய பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தினத்திற்கு மொத்தமாக 13,000 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் சார்ஜர்கள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 13,000 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செல்வரும் பக்தர்களுக்கு அலைப்புரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகத்தில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த தினத்திற்கு மொத்தமாக 2,000 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 2 மணி, மதியம் 3 மணி மற்றும் இரவு 8 மணி ஆகிய 3 ஸ்லாட்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 2,000 தரிசனங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று மாலை 4:45 மணி அளவிலேயே இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சதவீதங்களும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது திருப்பதியில் அனைத்து கவுண்டர்களும் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் இன்று மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் அலைப்புரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகத்திலும் அனைத்து தரிசனங்களும் திறந்துவிட்ட காரணத்தால் மீண்டும் இன்று மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையான எந்த ஒரு தரிசனம் இல்லாத சதர்ஷத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆரம்பிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லட்சியம் நீங்கள் செய்கின்ற ஒழுக்கம் இந்த வீடியோ மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களும் கூட சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.